பிரபாஸுடைய கல்கி 2898 ஏடி படம் அமேசான் பிரைம் வீடியோவில் ஆகஸ்ட் 23 ஸ்ட்ரீமிங் ஆக போகிறது அப்படின்னு அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. நேற்று வெளியான கங்குவா ட்ரெய்லருக்கான வீடியோ முன்னாடி போட்டிருந்தேன். அதில் சில விஷயங்கள் சொல்லாத விட்டுட்டேன். அது இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். என்னன்னா, சூர்யா 2 கேரக்டரில் வராரு. அதில் முதல் கேரக்டர் ப்ரெசன்ட் லுக்கு, அந்த லுக்கு இந்த ட்ரெய்லரில் காமிக்கல. ப்ரெசன்ட் லுக்கு அந்த ட்ரெய்லரில் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த ட்ரெய்லரில் வரல. ப்ரெசன்ட் லுக்கு காமிக்காதது ஏமாற்றம் தான். ஹிஸ்டாரிக்கல் பர்சன் லுக்கு தான் காமிச்சிட்டு இருக்காங்க. தொடர்ந்து ஹிஸ்டாரிக்கல் பர்சன் லுக்கே காமிச்சிட்டு இருந்தாங்கன்னா எப்படி இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் சம்பவம் பண்ணும் அப்படின்னு சோசியல் மீடியாஸில் பேசப்படுறாங்க. இந்த படத்தில் வர சூர்யாவுடைய ஹிஸ்டாரிக்கல் லுக்கே வெளியிட்டு இருந்தாங்கன்னா இந்த படத்துக்கான நம்பிக்கை கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த படத்தில் சூர்யாவுடைய ப்ரெசன்ட் லுக்கும் இருக்குது. அதனால் அதையும் கொண்டுட்டு போகாமல் தொடர்ந்து சூர்யாவுடைய ஹிஸ்டாரிக்கல் பர்சன் லுக்கே காமிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் விஷுவலாக அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது நல்லா இருக்கு. இந்த ட்ரெய்லரில் ஆடியோ தான் கொஞ்சம் இறைச்சலாக கேட்குற மாதிரி இருந்தது இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது. அதே போல் ட்ரெய்லர் கடைசியில் இன்னொரு சூர்யாவா அல்லது கார்த்தியா, அதாவது குதிரையில் வர்றது ஒரு குழப்பம் இருக்குது. அதில் சரியாக ஃபேஸை காமிக்கல. கார்த்தி இந்த படத்தில் நடிக்கிறாரு அப்படின்னு நியூஸ் வந்துட்டு இருந்தது. அதை வச்சு கங்குவா ட்ரெய்லர் கடைசியில் கார்த்தி தான் குதிரையில் வராரு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் அது கார்த்தி இல்லை, இன்னொரு சூர்யா தான் வராரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயம் மட்டும் குழப்பமாகவே இருக்குது. பிஜிஎம் நான் வெறித்தனமாக இருக்கும் அப்படின்னு நம்பினா, ஆனால் இந்த ட்ரெய்லரில் வந்த அந்த பிஜிஎம் எனக்கு பெருசாக பிடிக்கல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அக்டோபர் 10 ரிலீஸுக்கு பிறகு இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் என்ன சம்பவம் பண்ணுது அப்படின்னு. கங்குவா ட்ரெய்லரு 17 மில்லியன் மேலே வியூஸ் போயிருக்கு. விடாமுயற்சி அடுத்த அப்டேட் ஆகஸ்ட் 15 ரிலீஸ் ஆக போகிறது. அடுத்த அப்டேட் அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆகஸ்ட் 15 ரிலீஸ் டேட் உடன் கிளிம்ஸ் வெளியாக போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஷூட்டிங்கு இன்னும் 3 அல்லது 4 நாட்களுக்குள்ள ஃபுல் ஷூட்டிங்குமே ப்ராப்பர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ட்ரெய்லர் அப்டேட் இன்று வெளியாக போகிறது. ட்ரெய்லர் அப்டேட் இன்று ஈவினிங் வெளியாகும் போல ஆகஸ்ட் 15 தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ட்ரெய்லரை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ட்ரெய்லர் அப்டேட் உடன் போஸ்டரும் வெளியாகும். கோட் ட்ரெய்லர் அனௌன்ஸ்மெண்ட்டுடன் அந்த போஸ்டர் எப்படி இருக்குது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக அந்த போஸ்டர் செம்மையாக இருக்கும் அப்படின்னு நம்பலாம். கோட் ட்ரெய்லர் சொல்லவே தேவையில்லை, வெறித்தனமாக இருக்கும் அப்படின்னு நம்பலாம். ட்ரெய்லருக்கு பிறகு இதற்கான எதிர்பார்ப்பு அதிகமாக போகுது. இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு ஏற்கனவே பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. இந்த ட்ரெய்லருக்கு பிறகு இதற்கான எதிர்பார்ப்பு இன்னமும் அதிகமாச்சுன்னா இந்த படம் ரிலீஸ் ஆன முதல் நாள் மிகப்பெரிய சம்பவம் பண்ணோம் அப்படின்னு நம்பலாம். பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் வெயிட் பண்ணி பார்ப்போம். அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர் எப்படி இருக்குது, ட்ரெய்லர் எப்படி இருக்குது, ட்ரெய்லர் வெளியாகி வியூஸ் மற்றும் லைக்ஸ் என்ன ரெக்கார்டு பண்ணுது. தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ட்ரெய்லர். இந்த படத்தில் தளபதி விஜய், ஸ்னேகா, மீனாட்சி சௌத்ரி, டாப் ஸ்டார் பிரசாந்த், மோகன் பிரபுதேவா மற்றும் பலர் நடிக்கிறாங்க. செப்டம்பர் 5 வேர்ல்டு விட தேட்டர்ஸில் வெளியாக போகிறது இந்த படம்.